சுட சுட நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா ஸ்பாஞ்சியா மைசூர் போண்டா 10 நிமிஷத்துல எப்படி ரெடி பண்றது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல தயிர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 2 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணிக்கோங்க. தூளா கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க தேங்காவும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். அது கூட மைதா 1 கப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு உளுந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன், அதனால தூளா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க பேட்டரை கையை நல்லா நனைச்சிட்டு குட்டி குட்டி போண்டாஸா எடுத்து போட்டீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு போடுங்க. இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டீங்க அப்படின்னா உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பி போண்டா ரெடி ஆயிரும். இஞ்சி போட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல